ஒர்க் அவுட் முடிச்சுட்டு என்ன ஃபுட் சாப்பிடணும்? இந்த கேள்விக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படி ஒரு வண்டி ரொம்ப தூரம் ஓடினதுக்கு அப்புறம் அதுல பெட்ரோல் காலி ஆயிடுச்சுன்னா பெட்ரோல் போட்டாதான் அடுத்து அதுல மூவ் ஆக முடியுமோ, அதே மாதிரி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட மசில்ஸ்லாம் ஒர்க் ஆகும், அதனால டயர்ட் ஆகும். அதுக்கு அடுத்து நம்ம புரோட்டீன் சோர்ஸ் கொடுத்தாதான் மசில்ஸ் ரெக்கவர் ஆயிட்டு அடுத்து நம்ம ஒர்க்ல ஈடுபட முடியும். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு வீடியோல நம்ம எப்படி ஒரு புரோட்டீன் ரிச், டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ நவ் லெட்ஸ் கோ. இது ஒரு புரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கிடையாது, இதுல கேலரிஸும் ஹையா இருக்கும். ஸோ நீங்க வெயிட் கெயின் பண்றீங்க, மசில் கெயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம எதெல்லாம் சமைக்க போறோம்னா, ஒன்னு பன்னீர் ஃப்ரை அண்ட் இன்னொன்று ஸ்கிராம்பிள்டு எக், ரெண்டுமே தான் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீர் ஃப்ரையை போட்டுருவோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பேன்ல பட்டரை போட்டுடலாம். ஓகே, இதுக்கு நான் யூஸ் பண்ண போறது அக்ஷயகல்பா பன்னீர். இதுல வந்து 100 கிராம்ஸ்ல 20 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ இப்போ இதை அப்படியே கியூப்ஸா வெட்டுறோம். ஸோ இந்த அளவுக்கு வெட்டினா போதும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைஸ் அப்படியே வெட்டிடலாம். அடுத்து அப்படியே சின்ன சின்னதாக கியூப்ஸ், எல்லாமே ஈக்குவல் ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஒழுங்காக ஃப்ரை ஆகும். ஓகே, பேன் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு. அப்படியே 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர். பட்டர் நல்லா அப்படியே உருகினதுக்கப்புறம் பன்னீரை ஆட் பண்ணிடலாம். சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த அளவு போதும், ரொம்ப போடுற வேணாம், பயங்கர காரமாயிட போகுது. அப்புறம் மஞ்சத்தூள், அதுவும் இந்த அளவு, இல்லை கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம், எவ்வளோ வேணுமோ நம்ம மசாலாலாம். அடுத்து கரம் மசாலா. கரம் மசாலா அந்த டேஸ்ட்டே அப்படி தூக்கி கொடுக்கும். நான் கொஞ்சம் அதிகமாகவே போடுவேன். இது லைட்டாக அதிகமாக போட்டுட்டு பெப்பர், உங்களுக்கு கோல்டு இருக்குது, இருமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு இது நல்லது. எஸ். அப்புறம் வழக்கம் போல் எப்பயுமே கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு. குட். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா கிண்டலாம். நல்லா எல்லா பீஸ்லையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். ரொம்ப நேரம் பன்னீரை விட வேணாம், அப்புறம் அது ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அந்த 5 மினிட்ஸும் வந்து கிண்டிகிட்டே இருங்க, ஒரே இடத்துல இருக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம தயிர் சேர்க்குறோம். ஒரு 2-3 ஸ்பூன் தயிர். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம வெட்டாக இருக்குல்ல, ஆனால் இது நல்லா ட்ரை ஆகி வரணும். இப்பயே பாருங்கள், ஒரு சில பீஸில் ஹார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம விடக்கூடாது. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருப்போம். நல்லா மொத்தமாக அந்த போட்ட தயிரெலாம் நல்லா வத்திடணும், அது அளவுக்கு கிண்டிகிட்டே இருப்போம். ஜஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பீஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு, ஆனால் அதோட இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரை ஆகலை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஈவனாக ஃப்ரை ஆகணும். அதுக்கு தான் சொல்கிறேன், நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சில பீஸ்லாம் அந்த உதிர்ந்து வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும். எஸ், இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருவோம். 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் ஃப்ரை பார்க்கவே செம்மையாக இருக்குது. இது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் எவ்வளோ கேலரிஸ் அண்ட் மேக்ரோஸ் இருக்குன்றதை போடுறேன். அண்ட் இப்போ தான் நம்ம எக் ஸ்கிராம்பிள்டுக்கு வர போகிறோம். இதை அப்படியே ஓரமாக வச்சுருவோம். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணுறோம், அப்போ தான் அது நல்லா ஃப்ரை ஆகும். ஒரு சின்ன வெங்காயமே போதுங்க, அதுவே நிறையா பீசஸ் வரும். தோசை சட்டி கொஞ்சம் காஞ்சிருச்சு, லைட்டாக பட்டரை போட்டு அப்படியே நம்ம வெங்காயத்தை போட்டுற வேண்டியதான். பட்டர் நல்லா உருகிருச்சு. அப்படியே நறுக்கி வச்ச சின்ன சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். அண்ட் இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம 2 முட்டையை கலக்க போகிறோம். உடச்சி ஊற்றிடலாம். முழு முட்டை ஃபுல்லாக அந்த ஒயிட் எல்லாம் ஓடுலேருந்து எல்லாமே வந்துடணும், அந்த அளவுக்கு ஊற்றிட்டு. ஓகே, இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் சேர்க்குறோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு அண்ட் நிறையா பெப்பர். அப்படி தான் நான் எப்பயும் போடுவேன். ஓகே, கூல். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெள்ளை கலரில் இருக்க வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும். அப்படி ஆனதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்ச முட்டையை சேர்த்துடலாம். நல்லா வதங்க விட்டாச்சு வெங்காயத்தை. இப்போ அப்படியே அடித்து அப்படியே ஊற்றிட வேண்டியதான். எண்ணெயை அப்படியே ஓரமாக ஊற்றுறோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். மக்களே, ஸ்கிராம்பிள்ட் எக் போடுறேன்னு சொல்லிட்டு மறந்து நான் ஆம்லேட் போட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம டிஷ் வந்து ஆம்லேட் அண்ட் பன்னீர் ஃப்ரை. முட்டை நல்லா வெந்துருச்சுங்க. ஆஃப் தட்டில் போட்டுருவோம். இனிமேல் சாப்பிட வேண்டியது தான் வேலை. 2 எக் ஆம்லேட்ஸ் அண்ட் பன்னீர் ஃப்ரை. நான் சொன்ன மாதிரியே இது வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் கேலரிஸ் அதிகம் அண்ட் மேக்ரோஸில் ப்ரோட்டீன் அண்ட் குட் ஃபேட்ஸ் இதுவுமே அதிகம். இந்த பன்னீர் ஃப்ரை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ஆசம்.
இது நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கூட சேர்த்து வச்சு கூட சாப்பிட்லாம். இல்லை ப்ரெட்டுக்கு நடுவில் இதை ப்ளேஸ் பண்ணி சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் சரி தான், இதில் உள்ள நன்மைகள் நமக்கு கிடைக்க தான் போகுது. ப்ரோட்டீன் ரிச். ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட மசில்ஸ் நல்லா ரெக்கவர் ஆகிட்டு அடுத்து ஒர்க் அவுட்டுக்கு நம்ம ரெடி ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. See you all in the next video guys. Peace out.